வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து இன்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதிலளிப்பார் என்று அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதும் தனித் தேர்வர்களுக்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் ராசிபுரத்தில் நடந்த தமிழக விவசாயிகள் சங்க கூட்டத்தில் அனைத்து பயிர்க்கடனையும் பாகுபாடின்றி தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு அரபு நாடுகள் சிங்கப்பூர் போல் உடனடி தண்டனை வழங்க வேண்டும் என்று பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி அவர்கள் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் விலகுவதாக அக்கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இனி வரும் காலங்களில் விபத்துகளை தடுக்க ஆபத்தான தொழிற்சாலைகளை ஆய்வு செய்ய குழு அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழக விவசாயிகளின் 5932 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. வேளாண் தனி நிதிநிலை அறிக்கை தொடர்பாக வேளாண் அமைச்சருடன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு படைக்கான மேற்கண்ட இந்த பிரத்யோக தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் காவிரி உபரி நீர் திட்டம் செயல்படுத்த சட்டப்பேரவையில் சௌமியா அன்புமணி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். திருச்சி ஜங்ஷன் மேம்பாலம் 2027ஆம் ஆண்டு ஜனவரியில் திறக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் உள்ள 1214 தலைமை ஆசிரியர் இடங்கள் உட்பட 18107 காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தவேக அரசை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்தை விட ஆளுநர்தான் முக்கியமா என்றும் ஏன் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பியுள்ளார். இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் ஏவா வேலு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் விஜய் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். சென்னையில் உரிமம் பெறாமல் நிறுவப்பட்ட 16 விளம்பர பலகைகள் அகற்றப்பட்டு 2,10,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருத்தாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலும் தமிழ் மொழியை கட்டாய பாடமாக சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று 1,08,800 ரூபாயாகவும் 1 கிராம் 13,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 255 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒன்றிய ஆயுஷ் அமைச்சக செயலாளருக்கு மேலும் 1 வருடத்திற்கு பதவி நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 5,978 கோடி மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் ஹீரோ குழும நிறுவனரின் 159 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை ஏலம் விட்டது. மேகதாது விவகாரம் தொடர்பான உரிமை மீறல் பிரச்சினையில் பேச அனுமதி வழங்காத காரணத்தால் சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை 500 குழந்தைகளுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்து புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களின் ஜூன் 30ஆம் தேதி வரை நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. 18ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் SDBI கட்சிக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் SP அலுவலகம் வளாகத்தில் திருக்குறள் பலகைகள் அமைக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் 29 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அமோனியா கசிவால் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவின் துறைமுகத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3 கடற்படை கப்பல்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். மம்முட்டி, விஜய் அமித்ராஜ் உள்ளிட்ட 65 பேருக்கு ஜூன் 23ஆம் தேதி
ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் பத்ம விருதுகள் வழங்குகிறார். கோவை சிறுவாணி அணையை சீரமைக்க 64 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று கேரள அரசு தமிழக குடிநீர் வடிகால் வாரியத்திடம் வலியுறுத்தியுள்ளது. விராட் கோலி அவர்களுக்கு நாளை பெங்களூருவில் உடற்தகுதி தேர்வு நடைபெற உள்ளது. தமிழகத்தில் உள்ள 46 கோவில்களில் உபரி நிதியிலிருந்து திருமண மண்டபம், வணிக வளாகம் கட்டும் பணிகள் ரத்து செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ரயிலில் டிக்கெட் இல்லாமல் பயணித்தால் இனி 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேபோல் பெண்கள் பெட்டியில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு அபராத தொகை 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான் இடையே சமீபத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டி ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் எம்ஜிஆர் திரைப்படம் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் மாணவர் சேர்க்கைக்காக அமைக்கப்பட்ட குழுவில் ஒரு பெண் உறுப்பினர் கூட நியமிக்கப்படவில்லை என்று கனிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் கைரேகையை பதிவு செய்து KYC விவரங்களை சரிபார்ப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை நேரலை துண்டிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகர் பிரபாகர் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தஞ்சை மாவட்ட சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. பாராசிட்டமால் கலந்த 16 FDC உட்பட மேற்கண்ட இந்த மருந்துகளுக்கு சுகாதார அமைச்சகம் தடை விதித்துள்ளது. மேற்கண்ட இந்த 10 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வருகின்ற ஜூலை 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள டெட் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மகளிருக்கு 2500 ரூபாய் வழங்குவதாக கூறிய வாக்குறுதியை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் பள்ளி முதல் முதுகலை வரை பயிலும் மாணவர்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு AI வளர்ச்சியின் உலக மையமாக இந்தியா மாறும் என்று மெட்டா நிறுவனத்தின் உலகளாவிய உள்கட்டமைப்பு பிரிவு தலைவர் சந்தோஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் வெள்ளை அறிக்கையில் ஆச்சரியப்படும் அளவிற்கு புதிய தகவல்கள் எதுவும் இல்லை என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவை மாநகராட்சியில் முறைகேடாக பணி நியமனம் செய்யப்பட்ட 54 இளநிலை உதவியாளர்களை பணி நீக்கம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.